ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். அடியே நம்ம குழாத்துல புகழும் நல்லொருவன் என்போன்ற பதிகத்தோட எளிய விளக்குரை பார்த்திருக்கோம். இப்போ ஒரு பாசுரமா அதோட பத உரை அன்வயிச்சுன்னு வரும். கொஞ்ச நாள் ஆயிடுத்து அன்வயிச்சு. என்ன பதிகம் இது அப்படின்னு பார்த்தாக்க, திருமாலிருஞ்சோலை மலை பெருமாள் கிட்ட, அழகர் கிட்ட பெருமாள் நம்மாழ்வார் ஈடுபட்டு கைங்கரிய பிரார்த்தனை பண்றாருங்க. ஆனா பெருமாள் காமிக்கிறது திருவேங்கடமுடையான்ல. இங்க திருமலையில அடியன் உமக்காகவே சேவை சாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்தோம். இந்த 3வது பதிகத்துக்குள்ள வரும்போது முழுக்க அன்வைக்க முடியல எம்பெருமானன்னு ஒரு வருத்தம் ஆழ்வாருக்கு. அப்போ பெருமாள் சொல்றார், இந்த சரீரத்தோடவே தேவரீர் திருவேங்கட மாமலையில அடியனா அன்வைக்கலான்னு சாதிக்கிறார். அதுதான் ஒழிவில் காலம் எல்லாம்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிகம் இல்லையா? இப்போ இந்த பதிகத்துல என்னன்னா சர்வாத்ம பாவம் பண்றார். சர்வாத்ம பாவம்னா என்ன? எல்லாத்துக்குள்ளயும் இப்போ நம்மளுக்கு நம்பெருமாள்னாதான் நம்பெருமாள் கண்ணுக்கு தெரியுமா, திருவேங்கடமுடையான்னா திருவேங்கடமுடையான் கண்ணுக்கு தெரியுமா, ஒரு செல்போன் அப்படின்னா செல்போன் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா ஆழ்வாருக்கு அந்த செல்போன் உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கார். கண்ணனை தான் எல்லா இடத்துலயுமே ஆழ்வார் பாக்குறாருன்றதுதான் இந்த பதிகத்துக்கான அர்த்தம். இந்த பதிகத்தோட எம்பெருமான் குணமே இந்த சர்வாத்ம பாவம்ன்ற குணம் தான் பாக்குறாரு ஆழ்வார் 5 பாசுரம் வரைக்கும். சோ எதை பார்த்தாலும் ஆழ்வாருக்கு இதுல பெருமாள் தான் இருக்காரு. எல்லாத்தையும் எங்கோன்னா இப்படி சொல்லுவேனோ அவனை, அப்படி சொல்லுவேனோ, ஆகாசமா இருக்கானா, தீயா இருக்கானா, வாயுவா இருக்கானா, இல்ல ஒரு எல்லாத்தும் ஒரு அச்சேத்தன சேத்த எந்த பொருள் எடுத்தாலும் இதுல பெருமாளை சொல்லுவேனோ, கடைசியில அடியனால சொல்லியே முடிக்க முடியலையேன்னு சொல்ல போறாரு ஆழ்வார் இல்லையா? அந்த மாதிரி 6வது பாசுரம் இன்னைக்கு நம்ம அன்வைக்கணும். பால் என்போ 4 வேத பயன் என்போ சமய நீதி நூல் என்போ முடங்கு கேள்வி இசை என்போ இவத்துள் நல்ல மேல் என்போ வினையின் மிக்க பயன் என்போ கண்ணன் என்போ மாலென்போ மாயன் என்போ வானவர் ஆதியையே. ஒரு இதுலயும் இதுவும் பார்க்கலாம். எப்பேற்பட்ட எம்பெருமான், அவனை இப்படிலாம் சொல்லுவேனா, கண்ணன்னு சொல்வேனா, மால்னு திருமால்னு சொல்வேனா, மாயன்னு சொல்வேனா, நான் என்ன சொல்றதுன்னே தெரியலையே அப்படின்ற என்ன சொல்றாரு. ஆனா வேதம் தொடக்கமான இயலும் இசையுமான சப்த ராசியை விபூதி ஒண்ணுத்தையும் எம்பெருமான் அவனோட விபூதியாவே கொண்டு இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு முன்னாடி இல்லையா? இதுல வேதம் தொடக்கமான எல்லாம் இயல் இசை எல்லாமே எம்பெருமான் தான். அதுல இருந்து வர சப்தங்கள் எல்லாமும் எம்பெருமான் தான் அப்படின்னு சாதிக்கிறார். வானவர் ஆதியையே, தேவாதி தேவனான எம்பெருமானை பால் என்பேனோ பயன் 4 வேதம் என்போ. என்னன்னாக்கா பிரமாணங்களுக்கெல்லாம் நம்ம வேதத்தை தான் எடுக்கிறோம் இல்லையா? அந்த பிரமாணங்களோட சிறந்த 4 வேதங்கள், எல்லா வேதமும் சிறந்ததுதான். 4 வேதங்களும் பிரமாணங்களா இருக்கிற சிறந்த வேதம்னு சொல்லுவேனா அவனை. சமயம் வைதிக மதத்தை தெரிவிக்கின்ற நீதி முறைமையை உடையது, அதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றோம்ல, அதுன்னு சொல்லுவேனா. நூல் என்போ இதிகாச புராணங்கள் ஆகிற சாஸ்திரங்கள் என்பேனோ. இந்த பிரமாணங்கள்ல நம்மளுக்கு வேத பிரமாணம், இதிகாச புராணங்கள் பிரமாணம், இதெல்லாம் பிரமாணத்திலேயே வந்துடும் இல்லையா? அதுன்னு சொல்வேனா அவனை. முடங்குனா கேட்டவர்களை ஈடுபடுத்துகின்ற கேள்வி கேட்டலையுடைய இசை என்போ சங்கீதம் என்பேனோ. இவற்றுள் நல்ல மேல் என்போ. இதெல்லாம் சொல்லிட்டேன், ஆனா இதுல எல்லாத்துலயும் விட சிறந்த மேன்மையை உடையவன் என்பேனோ. வினையின் செய்கின்ற முயற்சியை காட்டிலும் மிக்க பல மடங்கு மேம்பட்ட விளைகின்ற பயன் என்போ பலன் என்பேனோ. ஏன்னா அவன் நம்மளுக்கு தரக்கூடிய அந்த பலம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்றதெல்லாம் எதுவுமே கிடையாது அவனுக்கு, அதையும் தாண்டி தானே அவன் தரான் இல்லையா? அதுன்னு அந்த பலன்னு சொல்லுவேனா அவனை. கண்ணன் என்போ உனக்கு நான் இருக்கிறேன், நீ அஞ்ச வேண்டாம் என்று சரம ஸ்லோகத்தினால் அபயம் அளித்த ஸ்ரீ கிருஷ்ணன் என்பேனோ. நம்மளுக்கு இவ்வளவு தோணுமான்னு சொல்லுங்க. கண்ணன்னு சொன்னா அவனோட சேஷ்டிதங்கள் தான் தோணும்.
சரம ஸ்லோகம் அளித்த கண்ணன்னு சொல்றாரு ஆழ்வார். அவ்வளவு அழகா அபயம் அளித்த கண்ணன் அந்த ஸ்ரீகிருஷ்ணன்னு சொல்லுவேனோ. மால் என்போ அடியவர் திறத்து வியாமம். மால்னாலே அன்புன்னு அர்த்தம். ரொம்ப அழகா இது எல்லா இடத்துலயுமே வருது இந்த மால் என்போ. மாலுன்றது அடியவர் திறத்துல அவனுக்கு அவ்வளவு ஒரு பிரேமம் இருக்கு, அவ்வளவு ஒரு வியாமோகம் கொண்டவன் அப்படின்றார். அப்படின்னு சொல்வேனா. மாயன் என்போ ஆச்சரியமான குணஜேஷ்டிதங்களை உடையவன் என்பேனோ அப்படின்னு திகழறார் ஆழ்வார். அப்படி என்னன்னு சொல்லுவேன் எம்பெருமான அப்படின்னு சொல்றார். அடுத்தது வானவர் ஆதி என்போ வானவர் தெய்வம் என்போ வானவர் போகம் என்போ வானவர் முத்தும் என்போ ஊனமில் செல்வம் என்போ ஊனமில் சுவர்க்கம் என்போ ஊனமில் மோக்கம் என்போ ஒளிமணி வண்ணனையே. அழகான பாசுரம். ஐஸ்வர்யாதி புருஷார்த்தங்கள் எல்லாம் தனக்கு விபூதியாய் அவன் கொடுக்கறதெல்லாம் பார்த்தேன்னா கூட அத்தனை ஐஸ்வர்யம் தரனா இல்லையா, எல்லா புருஷார்த்தமும் அவன்கிட்டயே போய் சேர்றது. இப்ப அவனே பெரிய புருஷார்த்தம் நம்ம அடையக்கூடிய திருவடியே வச்சுட்டு இருக்கான் அவன். இப்ப எல்லாத்துக்கும் அப்படின்னு அந்த விபூதி எல்லாம் உடையவன்னு சொல்லுவேனா அப்படின்னு கேக்குற. ஒளிமணி வண்ணனை பிரகாசம் உள்ள மாணிக்கம் போன்ற வடிவை உடைய பெருமானை. வானவர் ஆதி என்போ வானவர்னாலே நித்திய சூரிகளுக்கு தலைவன் என்பேனோ. வானவர் தெய்வம் தலைவன்னு சொல்வேனா. அவ தொழப்படுற தெய்வம்னு கதின்னு வாழ்க்கை யாருன்னா எம்பெருமான் மட்டுமே கதி வானவர்களுக்கு நித்திய சூரிகளுக்கு. அந்த கத்தின்னு சொல்லுவேனா. இல்ல வானவரோட போகம் அனுபவிக்க 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 ஆறாம் அமுதனா இருக்கா இல்லையா எம்பெருமான், அந்த நித்திய சூரிகளை அனுபவிக்கப்பட வைக்கிற பெருமாள்னு பொருள்னு சொல்வேனா. இல்ல வானவர் முத்தும் என்போ வானவருக்கு இதுவரைக்கும் கூறப்படாததெல்லாம் இல்லையா, வேற எல்லாமும் என்னன்னாக்கா அதுதான் எம்பெருமான்னு சொல்றதா. ஊனமில் என்றும் ஊனம் சொல்றோம் இல்லையா நம்ம, அழிதல் இல்லாத ஊனம் இல் என்றும் அழிதல் இல்லாத செல்வம் என்போ செல்வம் என்பேனோ. ஊனமில் சுவர்க்கம் என்போ ஒரு நாளும் நசுக்காத சுவர்க்கம் போகம் என்பேனோ. இப்போ இந்த இடத்துல ஏன் ஊனமில் சுவர்க்கம் சொல்றான்? நம்ம இப்ப சுவர்க்கம் நிறைய யாகம் எல்லாம் பண்ணிட்டு சுவர்க்கத்துல யாரோ போய் சேர்றானா அவளோட புண்ணியங்கள் எல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கீழே வரணும் இல்லையா, அந்த மாதிரி கிடையாதான். இவர் ஊனமில் செல்வமா சுவர்க்கமா எம்பெருமா. ஊனமில் மோக்கம் என்பேனா விலட்சணமான மோட்சத்தை அழிப்பவன் யாருன்னா அந்த எம்பெருமான் தான் இல்லையா, கிருஷ்ணன் தான். அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்பேனோ அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது ஒளிமணி வண்ணன் என்போ ஒருவன் என்னேத்த நின்ன நளிர்மதை சடையன் என்போ நான் முக கடவுள் என்போ அழிமகிழ்ந்து உலகமெல்லாம் படைத்தவை ஏத்த நின்ன களிமலர் துளவன் எம்மான் கண்ணனை மாயனையே. எல்லாம் நித்திய சூரிகளை தாண்டி மத்தவா எல்லாரும் தோழரா இல்லையா பெருமாள. அதையும் சொல்றார். ஜகத்தில் பிரதானரான பிரம்மருத்ராதிகளை விபூதியாக உடையவனான படியை பேசுகிறார். பழி மகிழ்ந்து உயிர்களை பாதுகாத்தலை விரும்பி உலகம் எல்லாம் எல்லா உலகங்களையும் படைத்து சிருஷ்டித்து அவை அவ்வுலகங்கள் எல்லாம் ஏத்த நின்ன தன்னை துதிக்கும்படி நிற்கின்றவனும் களிமலர் துளவன் தேனையும் பூவையும் உடைய திருத்துழாய் மாலையை அணிந்தவனும் எம்மான் எமக்கு சுவாமி தலைவனும் மாயனை மாயங்கள் உடையவனும் ஆகிய கண்ணனை கண்ணபிரானை ஒளிமணி வண்ணன் என்போ பிரகாசமுள்ள மாணிக்கம் போன்ற வடிவை உடையவன் என்பேனோ. ஒருவன் என்று ஒப்பத்த கடவுள் என்று ஏத்த நின்ன தன்னுடைய அடியவர் யாவரும் துதிக்கும்படி நின்ன நளிர்மதி சடையன் என்போ. குளிர்ந்த பிறை சந்திரனை தனது சடைமுடியிலே உடைய ருத்ரன் என்பேனோ. நான்முக கடவுள் என்போ பிரம்மதேவன் என்பேனோ. என்னன்னா இவா எல்லாருக்குள்ளேயும் எம்பெருமான் தான் அந்தர்யாமியா இருக்கான்றத சாதிக்கிறார். பின்னாடியும் அதை சாதிக்க போற நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் நம்ம இல்லையா. அடுத்தது கண்ணனை மாயன் தன்னை கடல் கடைந்து அமுதம் கொண்ட அண்ணலை அச்சுதனை அனந்தனை அனந்தன் தன்மேல் நன்னி நன்கு உரைகின்றானை ஞாலமுண்டு உமிழ்ந்த மாலை எண்ணுமாறு அறிய மாட்டேன் யாவையும் எவரும் தானே. ரொம்ப அழகான பாசுரம். அடியனுக்கு பிடிச்ச லைன்ஸ். அண்ணலை அனந்தனை அனந்தன் தன்மேல் ரொம்ப அழகான, எவ்வளவு அழகா வார்த்தை கோர்வையா இருக்கு பாருங்க. அர்த்தமும் அதே மாதிரிதான் இருக்கும். சரி, என்ன சாதிக்கிறாரு? அவனுடைய விபூதி விஸ்தாரங்கள் தனித்தனியே பேச முடியாது. இத்தனை சொல்லிட்டாரு இல்லையா. சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றார்? தனித்தனியே என்னால அவனோட விபூதி விஸ்தாரங்கள்லாம் பேசவே முடியலையே.
காரிய காரண ரூபமான சேத்தனா அச்சேதனங்கள் எல்லா சேத்தனா அச்சேதனங்களையும் எடுத்துடுறாரு. இப்போ தனித்தனியா பேசி முடிச்சிட்டார். ஆனா பேச முடியலன்றார், அது போறல அப்படின்றார் ஆழ்வார். அவனுக்கு விபூதி இந்த எல்லா காரிய காரண ரூபமான சேதனா அச்சேதனங்கள் அத்தனைக்கும், ஏன்னா சிருஷ்டி பத்தி முன்னாடி சொல்லிட்டார் இல்லையா, எல்லாத்துக்கும் பிரயோஜகத்திலே சொல்லலாம் இத்தனை அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கும். கண்ணனை அடியார்க்கு எளியனான கிருஷ்ணனாக திருவவதரித்தவனும் மாயன் தன்னை ஆச்சரியமான குணச்சேஷ்டிதங்கள் குணச்செயல்களை உடையவனும் கடல் கடைந்து பார்க்கடலை கடைந்து அமுதம் கொண்ட, எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும், அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்த அண்ணலை பெருமை உடையவனும், அண்ணல்னால எப்பவுமே ரொம்ப பெருமை வாய்ந்தன்னு அர்த்தம். அச்சுதனை தன்னை அடைந்தவரை ஒரு பொழுதும் நழுவ விடாதவனும், அனந்தனை அனந்தன் தன்மையில். கொஞ்சத்தை ரெண்டு அர்த்தங்கள் ரொம்ப அழகா சேர்க்கிறார். அனந்தனைனா அளவிட முடியாத ஸ்வரூப ரூப குண விபூதிகளை உடைய, இப்போ எல்லையே இல்லாத அந்தமில் பேரின்பம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அனந்தனை, அந்த அனந்தனை அனந்தன் தன்மேல் திருவனந்தாழ்வான். அப்போ அந்த திருவனந்தாழ்வானுக்கும் எல்லையே இல்லைன்னு தானே அர்த்தம். எம்பெருமான உடையவனா ஒருத்தன் இருக்கணும்னாக்க அந்த உடையவனையும் நித்தியசூரியையும் எம்பெருமான் அளவிட முடியாத அளவுக்கு வச்சிருக்கான்னு அர்த்தம் இல்லையா. அனந்தனை அனந்தன் தன்மேல் பொருந்தி, அதுதான் வார்த்தாங்க, பொருந்தி இருக்கானா திருவனந்தாழ்வான். எம்பெருமான் பொருந்தி அவரா கைங்கரியம் கொண்டுக்கிறார் அப்படின்றார். நன்கு உரைகின்றானே நன்னாக கண் வளர்ந்து அருளியவனும் ஞானம், ஞானம்க்கும் ஞானம்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ். ஞானம் நம்மளோட ஞானத்தை சொல்றோம், அஞ்ஞானம் போக்கி ஞானம். ஞானம்னா இந்த உலகம் பிரபஞ்சத்தை தான் ஞானம்னு சொல்றோம். ஞானம் பிரபஞ்சத்தை உண்டு பிரளய காலத்தில் உலகத்தைன்னு வச்சுக்கலாம். ஆனா உலகத்தையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, ஞானம்னா பிரபஞ்சம். பிரளய காலத்தில் வயிற்றில் வைத்து பாதுகாத்து உமிழ்ந்த, அந்த பிரளயம் நீங்கிய உடனே வெளிப்படுத்திய, எப்பவுமே இந்த உண்டு உமிழ்ந்து சேர்ந்தே பாசுரங்கள்ல பாக்கலாம் நம்ம இல்லையா. மாலை வாத்சல்யம் உமிழ்ந்த மாலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல வாத்சல்யம் உடையவனுமான திருமாலை அப்படின்னு சாதிக்கிறார். எண்ணுமாறு இந்த தன்மையெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைத்து கூறும் வகையை அறிய மாட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு இத கூறறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியலையே, அறிகின்றேன் இல்லை. கடைசியில என்ன சொல்ற, யாவையும் எவரும் தானே. என்ன யாவையும்னா எல்லா வகைப்பட்ட அச்சேதனங்கள்னா யாவையும், எவரும்னா சேத்தன பொருட்கள்னா எவரும் அப்படின்னு சொல்ற. தானே அந்த எம்பெருமான் தானே ஆவான் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் தோய்திலன் புலனைந்துக்கும் சொல்லப்படான் உணர்வின் மூர்த்தி ஆவிசேர் உயிரின் உள்ளால் ஆதுமோர் பத்திலாத பாவனை அதனை கூடில் அவனையும் கூடலாமே. ரொம்ப அழகா நம்பிள்ளையிட்டு இது நம்ம விஸ்தாரமா பார்த்தோம் எளிய வழக்குறையில இல்லையா. எல்லாத்துக்கும் சேர்ந்துட்டு இருக்கான், சேத்தனா அச்சேதனங்களுக்கு எல்லாம் அந்தர்யாமியா இருக்கான். ஆனா அந்தர்யாமி மதையா வியாபித்து நின்றால் தற்கத தோஷைகி அசம்ஸ்கிருஷ்டன் என்கிறார். அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் அவனுக்கு போய் ஒட்டிக்குமா அப்படின்னா ஒட்டிக்கவே ஒட்டிக்காது அப்படின்னு சாதிக்கிறார். உணர்வின் மூர்த்தி ஞான ஸ்வரூபமாக இருக்கின்ற எம்பெருமான் பாவையும் எல்லா அச்சேதன பொருள்களும் எவரும், பாவையும் இருக்கு, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். யாவையும் அங்க யாவையும்ன்றது அச்சேதன பொருட்கள், எவரும்ன்றது எல்லா சேத்தனர்கள், தானாய் தானே ஆகியும் சேத்தன அச்சேதனங்களில் அந்தராத்மாவாகத்தான் பிரவேசித்திருக்கும். அவனே பிரவேசிச்சுருக்கான் எல்லா வஸ்துக்களிலும் சரி, எல்லா சேத்தனர்களுக்கும் உள்ளேயும் சரி எம்பெருமானே இருக்கான். அவர் சமயந்தோறும் என்னது எப்படி இருக்கான், அந்தந்த சேத்தனர்கள் கூறி, ஒரு எறும்புனா எறும்புக்குள்ள இருக்கான், ஒரு பேனானா பேனாக்குள்ள, யானைனா யானைக்குள்ளயும் இருக்கான் அப்படின்னு சாதிக்கிறான். அந்தந்த சேத்தனர்களுக்கு உரியனவான, எப்படின்னா என்ன, சுகம் துக்கம் அந்தந்த கர்மாக்களுக்கு அந்தந்த சேத்தன உடம்புக்குள்ள எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கான்னு சாதிக்கிறார். தோய்வு இல்லன் இவர்களை போல தனக்கு யாதொரு கலப்புனா எந்த ஒரு விஷயமுமே மாசுபடவே வைக்காதே எம்பெருமானன்றார். புலன் ஐந்துக்கும் சொல்லப்படான், பஞ்சேந்திரியங்களின் அறிவிக்கும் விஷயமாக சொல்லப்படாதவன், ஐம்புலங்களால் அறியப்படாதவன் என்றபடி ஆத்மாக்களுக்கு உள்ளே இருந்தும் அவைகளுடைய சுக துக்கங்கள் எம்பெருமானை சேரா மாட்டா என்றது எவ்வாறு பொருந்தமேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறார். எம்பெருமான் இருக்கிறதோ, இப்போ ஒரு சின்ன பெட்டி இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள ஒரு அளவுக்கு தான் நம்ம வைக்க முடியும்.
அப்போ அந்த பெட்டியோட தன்மை அந்த இதுக்கு போயிடுறது இல்லையா, என்ன வஸ்து வைக்கிறோமோ. அப்போ இந்த பெட்டிக்கு அழுக்கு இருந்ததுன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துவும் இந்த அழுக்கு எடுத்துக்குமே, எப்படி எடுத்துக்காம இருக்கும் அப்படின்னு அந்த பெட்டி தான் நம்ம ஜீவாத்மா. உள்ள இருக்கிறது அந்த வஸ்து தான் பரமாத்மான்னு வச்சுக்கணும். இப்போ ஆவி சேர் உயிரின் உள்ளால் ஆதுமோர் பத்திலாது. ஆவி சேர் உயிரின் உடம்பை பொருந்திய ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தில் ஆதும் சரீரத்தை சார்ந்த இளமை முதலிய தன்மைகள் எதிலும் ஓர் பற்றில்லாத ஒரு சம்பந்தமும் இல்லை என்கிற பாவனை. பாவனை அதனை, பாவனைனா எண்ணமானது எண்ணம் தோன்றது இல்லையா, அதனை கூடில் அந்த ஆத்மாவுக்கு தகும் என்று தோன்றினால் அவனையும் அந்த எம்பெருமானுக்கும் சேத்தனர்களின் சுக துக்கங்கள் சிறிதும் சேரா என்கிற எதுவும் கூடலாம்னா தகும் அப்படின்றார். என்ன தகும்னா எம்பெருமானுக்கு இதெல்லாம் சேரவே சேராதது தகும் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா ஆத்மான்றது நித்தியமா இருக்கு, இந்த சரீரம் நித்தியமே இல்ல. அங்கேயே பாத்துடலாம் அவனோட அகடி தகடனா சாமர்த்தியத்தை இல்லையா. இது நித்தியமா இருக்கு அது நித்தியமா இல்லையே அப்படின்னு கேட்டா அப்போ தங்கின்னு தானே இருக்கு ரெண்டுமே. இப்ப எம்பெருமான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கான், எதுவுமே சேர விடாம தாமரை மேல ஜலம் போன்றுதான் இருக்கான் எம்பெருமான். ரொம்ப அழகா உள்ள இருந்து அந்தர்யாமியா கைட் பண்றான் சர்வாத்ம பாவத்தோட அப்படின்னு சாதிக்கிறோம். நிகம பாசுரம் என்ன? கூடி வண்டரையும் கண்டார் கொண்டல் போல் வண்ணன் தன்னை மாடலர் பொழில் குருகூர் வன் ஜடகோபன் சொன்ன பாடல்லோர் ஆயிரத்துள் இவையும் ஒரு பத்தும் வல்லார் வீடில போகம் எய்தி விரும்புவர் அமரர் மொய்த்தே. இத்தனை பதிகம் வரைக்கும் ஒரு பதிகத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் நிகமத்துல சொல்லியிருந்தார். இந்த ஒரு பாசுரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாசுரம். அந்த விரும்புவர் அமரர் மொய்த்தே, அமரர் நித்திய சூரிகளே நம்மள சூழ்ந்துட்டு இருப்பாரா இந்த பாசுரங்கள்லாம் சாதிச்சா அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் திரும்பி நம்ம பாத்துக்கணும், பக்கத்துல ஏதோ ஒரு ஃபார்ம்ல எல்லா நித்திய சூரியும் நம்ம பக்கத்துல இருக்கா. சும்மா ஒரு தடவை வாசிச்சதுக்கே இத்திருவாய்மொழி கற்றவர்கள் நித்திய கைங்கரியத்தை பெற்று அயர்வரும் அமரர்களாலே விரும்பப்படுபவர்கள் என்கிறார். வண்டுகள் கூடி மொய்த்து அறையும் மதுபானத்தில் உண்டான கணிப்பினால் ரீங்காரம் செய்கின்ற தன்தார் அந்த ஏதோ ஒரு இடத்துல இப்போ வண்டுகள் மொய்ச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேன் அது ஒரு மாதிரி ஒரு ரீங்காரம் விட்டுட்டே இருக்கும்ல, ஒரு பஸ்ஸிங் ஒரு இது அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா தன்ன குளிர்ந்த எப்பவுமே தன் தார் கொண்டல் போல் வண்ணன் தன்னை. ஏன் குளிர்ந்திருக்கான், கால மேகங்கள்லாம் சூழ்ந்துட்டு இருக்கான். காலமேக சாமளனை குறித்து மாடுனா என்ன, சுற்று பக்கங்களில் ஃபுல்லா சூழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு மாடு சொல்ற. மலர்ந்த பொழில் சோலைகளை உடைய குருகூர் திருக்குருகூரில் அவதரித்த வள்ளுன்னு இருக்கு, அது வண்ணுனா ரொம்ப ஔதாரியத்தை உடைய, எல்லாருக்கும் செஞ்சுட்டே இருக்காரு இல்லையா சுவாமி. வண்ணுனா ஔதாரியத்தை உடைய சடகோபன் நம்மாழ்வார் சொன்ன பாடி அருளிய பாடலோர் ஆயிரத்துள் ஒப்பற்ற 1000 பாசுரங்கள். அதுல இந்த 10 பாசுரங்கள் வல்லார். வல்லார்னா எப்பவுமே கொஞ்சம் அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு இருக்கிறவாதான் அரிய வல்லார்கள், அறிய வல்லார் இல்லையா. வீடுல போகம் எய்தி, வீடு இல்லைன்னா இடைவிடாத, இந்த வீடு இல்லைன்னு அர்த்தம் இல்ல, இடைவிடாததான். இது முன்னாடியும் பார்த்திருக்கோம் நம்ம. வீடுல போகம் எய்தினா இடைவிடு, ஒரு இன்டர்வல் எதுவுமே இல்லாம, இடைவீடுகள் இல்லாத நிரந்தரமான பகவத் அனுபவத்தை பெற்று யாரு அமரர் இருக்கால நித்திய சூரிகளால் மொய்த்து நெருங்கி விரும்பப்படுவர் அப்படின்னு ரொம்ப அழகான பாசுரம் இது. கூடி வண்டரையும் தண்டார் கொண்டல் போல் வண்ணன் தன்னை மாடலர் பொழில் குருகூர் வன் சடகோபன் சொன்ன பாடல்லோர் ஆயிரத்துள் இவையும் ஒரு பத்தும் வல்லார் வீரில போகமெய்தி விரும்புவர் அமரர் மொய்த்தே. சர்வாத்ம பாவத்தை சொல்லியிருக்காரு. இதுல அடுத்த பதிகத்துல என்ன காமிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.